Okay, so we got a binary tree. We have to invert the binary tree. Binary tree invert பண்ணனும். invert பண்ணனும்னா என்ன அர்த்தம் அப்படினா left right மாத்தணும், right left மாத்தணும். ஓகே, ஸோ ஒரு பைனரி ட்ரீ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட் நோட் கொடுப்பாங்க அரேயில் கொடுக்குறதா இருந்தால், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்டோட லெஃப்ட் ரைட்டு கொடுப்பாங்க, அப்புறம் ரைட்டோடைய லெஃப்ட் ரைட்டை கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அரேவாக கொடுக்கறது. ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ண என்ன அர்த்தம், லெஃப்ட் நோடு ரைட் நோடாக மாறணும், ரைட் நோடு லெஃப்ட் நோடாக மாறணும். இதை மாற்றி நம்ம தரணும். ஓகே, ஸோ பேசிக்காக அது எப்படி பண்ணுறதுன்னா, யூஸ்வலாக ட்ரீயில் we have to use recursion. Let's use invert. ஸோ இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக recursion யூஸ் பண்ணணும். recursionல ஃபஸ்ட்டு நம்ம ரூட் நோடை வச்சு கால் பண்ணணும். ஸோ அப்படி ரூட் நோடு கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நோடு கால் பண்ணும்போது இந்த லெஃப்ட்டு நோடையும் ரைட் நோடையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்வாப் பண்ணிடலாம். ஸ்வாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா we can call for அதே ஃபங்க்ஷன் invert root dot left, லெஃப்ட் நோட பண்ணு அப்படின்னு பண்ணலாம். அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கும் அதோட லெஃப்ட் இதை ஸ்வாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் இது லெஃப்ட் நோட் ஃபுல்லாக லெஃப்ட் சைட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா தென் யூ கேன் கால் த சேம் ஃபங்க்ஷன் இன்வெர்ட் ரூட் டாட் ரைட். இது என்ன பண்ணும், இட் வில் ஸ்வாப் த ரைட், இந்த ரைட் இதை லெஃப்ட் நோட் ரைட் நோட் ஸ்வாப் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் நீ முதல்ல இதுதான் ரிகர்ஷன் ட்ரீ. இந்த ரிகர்ஷன் ட்ரீயை வரையணும். ஸோ கால் பண்ணுற, ஸ்வாப் பண்ணுற, அப்புறம் என்ன பண்ணுற, லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுற, ரைட்டுக்கு கால் பண்ணுற, எங்கே போய் முடியுது, திருப்பி என்ன பண்ண லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுவேன், திருப்பி என்ன பண்ணுவேன் ரைட்டுக்கு கால் பண்ணுவேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ இப்படியே லெஃப்ட்டு கால் பண்ணுற, அப்புறம் இங்கே அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுற, அப்புறம் லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுற, அப்புறம் ஃபைனலாக இது நல்லா ஆகிடுதுல்ல, நல்லான்னா அதான் பேஸ் கண்டிஷன், அதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். கரெக்டாக, அப்புறம் இங்கே ரைட்டுக்கு கால் பண்ணுற, கரெக்டாக, அதான் அது நல்லா தான் பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ ரெண்டும் லெஃப்ட்டும் கால் பண்ணிட்டேன், ரைட்டும் கால் பண்ணிட்டேன், கரெக்டாக, ரைட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், மேலே இந்த ரூட் நோட் இருக்குல்ல அதை தான் இங்கே மேலே ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஸோ இதுதான் ரிகர்ஷன் ட்ரீ. இந்த ரிகர்ஷன் ட்ரீயை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் கோட் பண்ணணும். ஓகே, ஸோ ரிகர்ஷன் ட்ரீயை வரைஞ்சாச்சு. இப்போ கோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது பேஸ் கண்டிஷன் தான். பேஸ் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ரூட் ஈக்குவல் டு நன், ரிட்டர்ன் நன். ஓகே, பேஸ் கண்டிஷனில் வந்து நன்னா இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடணும், கடைசியாக அது வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to கால் வந்தோடனே ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணது டெம்பரரி வேரியபிள், அது என்னது, ரூட் டாட் லெஃப்ட்டு. இப்போ ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டாட் ரைட், அப்புறம் ரூட் டாட் ரைட் is equal to temporary variable. முடிஞ்சு ஸ்வாப் பண்ணிட்டியா? ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எடு கால் த சேம் ஃபங்க்ஷன் ஃபார் லெஃப்ட்டு. இதே வேலையை லெஃப்ட்டுக்கு பண்ணணும்ல. ஸோ கால் த சேம் ஃபங்க்ஷன் இன்வெர்ட் ட்ரீ ஃபார் ரூட் டாட் லெஃப்ட்டு. invert. Okay, you're calling the same function now, you have to use self. Okay, இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணாலுமே you have to use self dot. ஸோ இப்போ லெஃப்ட்டுக்கு கால் பண்ணுற, திருப்பி என்ன ஆகும், லெஃப்ட்டு ஃபுல்லாக ஸ்வாப் ஆகும். லெஃப்ட்டு ஃபுல்லாக எல்லா லெஃப்ட் நோடையுமே ஸ்வாப் பண்ணிட்டே வர, ரைட்டு லெஃப்ட்டு ஸ்வாப் பண்ணிட்டே வர. நல்லாகி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நல்லாகி ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், you have to call for the right. self dot invert tree root dot right. ஓகே, இப்போ ரைட்டுக்கு கால் பண்ணிட்டேன், ரைட்டுக்கு கால் பண்ணி கடைசி என்ன ஆகுது, அதுவும் நல்ல ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனால் அப்போ இங்கே வந்துருச்சா, இங்கேருந்து தான் வேணால் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த நோடு இருக்குல்ல, இந்த நோடு தான் மேலே ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டாக. இந்த நோடு என்ன, ரூட்டு, ஜஸ்ட் ரிட்டர்ன் ரூட், தட்ஸ் இட். ரைட், இதே மாதிரி இப்போ நோடு ரிட்டர்ன் ஆகிடுச்சா, திருப்பி இங்கே போகுமா, இங்கே போயிட்டு திருப்பி இங்கே ரைட்டு கால் ஆகும். ரைட், லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் சி.
Okay, this test case is accepted. Okay. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை நோட்ஸ் இருக்குதோ அத்தனை நோட்ஸுக்கு ஒரு தடவை போயிட்டுருக்கோம். எல்லா நோடும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ n நோட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா எத்தனை கால்ஸ் வருதோ ஸ்டாக் அவ்வளோ தூரம் யூஸ் ஆகும், கரெக்டாக? அப்போ இட் இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் த ட்ரீ, கரெக்டாக? ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீனா ஏன்னா இங்கே வரும்போது ஸ்டாக் எப்படி யூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்கில் போஸ்ட் ஸ்டோர் ஆகுமா, அப்புறம் யூ காலிங் த சேம் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு திருப்பி மெமரி அலோகேட் ஆகுமா 2க்கு, அப்புறம் 3 1க்கு அலோகேட் ஆகுமா, திருப்பி மேலே வரும்போது இந்த 1க்கு அலோகேட் ஆக மெமரி ஃப்ரீ ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஹைட்டு தான் ஸ்டாக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ. ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ என்ன? நத்திங் பட் நம்பர் ஆஃப் நோட்ஸ். லாக் n தான் ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ. லாக் n டு த பேஸ் 2. எத்தனை நோட் இருக்கு? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா மேக்ஸிமம் நோட்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு வாட்டியும் 2 டிவைட் பண்ணிட்டே வரலாம்ல. ஸோ 4 2 டிவைட் பண்ணால் 2, 2 டிவைட் பண்ணால் 1, அத்தனை தடவை தான் வரும். ஸோ பேலன்ஸ்டு ட்ரீயாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் லாக் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஆனால் ட்ரீ இப்படி இருக்கலாம், கரெக்டாக? சைட் பிரான்ச்சே இல்லாமல் ட்ரீ இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம். அப்போ n நோட்ஸ் இருக்கும், அப்போ n ரெக்கர்ஷன் கால்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீ இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஒரு காலுக்கும் ரெக்கர்ஷனில் ஸ்டாக் அலோகேட் ஆகும். ஸோ ட்ரீ பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா லாக் n, ட்ரீ பேலன்ஸ் இல்லாமல் இப்படி இருந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் n.